நடிகர் விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் நேரில் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் திரு பொன்ராஜ் அவர்கள் மீது. விபச்சாரம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார் பொன்ராஜுக்கு எதிராக. அதுல சில விஷயங்கள் இருக்கு, நம்ம அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். முன்பாக திரு பொன்ராஜ் அவர்கள் பயன்படுத்தி அது போன்ற வார்த்தைகள் மிக மிக கண்ணிய குறைவான வார்த்தைகள், ஏற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்க வார்த்தைகள் அப்படிங்கிறத நான் முதல்ல ஆணித்தரமா பதிவு பண்ணிடுறேன். அது எந்த கட்சியை எதிர்த்து யார் பேசியிருந்தாலும் அதற்காக அவர் வந்து வருத்தமும் தெரிவித்திருக்கிறார், மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அது ஒரு புறம், அது இருக்கட்டும். இப்ப இதனிடையே திருவாளர் விஜய் அவர்கள் நேரில் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் டிஜிபி அலுவலகத்துல. இப்ப நமக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி சில கேள்வி கேட்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குதுங்க. அதை நம்ம கண்டிப்பா கேட்கணும். விஜய் அவர்களை நோக்கி, தாவேகாவை நோக்கி. சரிங்களா? பொன்ராஜ் அவர்களுடைய வாதத்தை நான் உண்மையா கண்டிச்சுட்டு தான் உள்ள போறேன். ரொம்ப கவனமா திருப்பி சொல்றேன். அவர் பேசிய அந்த வார்த்தைகளையும் அந்த கருத்தையும் நான் எந்த இடத்தையும் என்கரேஜ் பண்ணவில்லை என்பதை சொல்லிவிட்டு, விவிலியத்துல ஒன்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு பாவமும் செய்யாதவர்கள் முதல் கல்லை வீசுங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வியை விஜயை நோக்கி கேட்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எதற்கு அரசியலில் தேர்தலில் போட்டியிடுகிறதுங்கிற கேள்வி வருகிறது. ஏன் இந்த கேள்வி அப்படிங்கறது நான் இந்த வீடியோக்குள்ள சொல்றேன், விரிவாக பேசுறேன். சில பேசப்படாத செய்திகளையும் நம்ம உடைத்து இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, பொன்ராஜ் அவர்கள் பேசியதற்கு எதிராக தாவேகா புகார் கொடுத்திருக்கிறது. சட்ட ரீதியான நடவடிக்கை, அதுல மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுடைய உரிமை. அவர் பேசியதும் கண்டிக்கத்தக்கது, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி, எவ்வளவு விஷமத்தனமாக, எவ்வளவு சதித்திட்டத்தோடு தாவேகா இந்த பிரச்சனைய எப்படி 2 விதமா டைவர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. பொன்ராஜ் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, கரெக்டா? அவர் பேசிய கருத்து அவருடைய சொந்த கருத்து. அவர் திமுக ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா? திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராகவாவது இருக்கிறாரா? கிடையாது. ஆனா அவரை கண்டிக்கிறேங்கிற பேர்வெளியில இது அப்படியே திமுகவுக்கு எதிராக திருப்பி, பார்த்தீர்களா இந்த திமுக, டேய் திமுகவுக்கு அவருக்கு என்ன, திமுக அவர் ஏதாவது பொறுப்புல இருக்காரா? அட்லீஸ்ட் அடிப்படை உறுப்பினராவது இருக்காரா? இல்ல. அவர் ஆன்டி RSS, ஆன்டி பிஜேபி என்ற தளத்தில் நின்று திமுகவை மட்டுமல்ல, அவர் திமுகவை விமர்சித்த காலமும் உண்டு. நானும் அவர் ஒன்னா பேசிய ஒரு கூட்டத்திலேயே கூட, ஒரு இதுல மக்கள் மன்றம் போன்ற நிகழ்ச்சியிலேயே கூட அவர் திமுக விமர்சித்திருக்கிறார். ரைட்டா? அப்ப அப்படியே அதை மொத்தமா அப்படியே அதை திமுகவுக்கு எதிராக மாற்றுவது அப்படிங்கிறது வஞ்சகம், சூழ்ச்சி. அது தமிழ்நாட்டிலே ஈடுபடாது. ஒன்று. இன்னொன்று, திருப்பியும் டிஸ்கிளைமர் போட்டே சொல்றேன், அவர் பேசிய கருத்து கண்டிக்கத்தக்கது, வன்மையானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் சொன்னது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினீங்க பாருங்க. அவர் ஒரே ஒரு பெண்ணை சொல்லியிருந்தாலும் தப்பு. நான் திருப்பி சொல்லிக்கிட்டே தான் போறேன், ஏன்னா நீங்க இதையும் டைவர்ட் பண்ணுவீங்க, அதுக்காக சொல்றேன். அவர் யாரேனும் ஒரு பெண்மணியை சொல்லியிருந்தாலும் அது தவறு, அது வேற. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி விட்டார்னு ஒரு கூட்டம் கிளம்புது. சரி, இது எவ்வளவு பெரிய வஞ்சகம், ரைட்டு. இப்போ அதையும் தாண்டி ஒரு கேள்வி, பொன்ராஜை கண்டிப்பதற்கு தாவேகாவிற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிறவன், அறிவில் சிறந்த தமிழ் சமூகத்தை பார்த்து நான் கேட்கிறேன். நம்ம ஊர்ல ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை, மாமன், மச்சான், மைத்துனன், நாத்தனார், இல்லையா? எவ்வளவு உறவுகள். அக்காவாகவும் தங்கச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் பொண்டாட்டி ஆக முடியுமா? அது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். அப்படி ஒரு பெண் விஜய்க்கு ஆதரவாக, அது எந்த பிரச்சனையில, விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனை, அவங்க மனைவி விவாகரத்து கேட்கிறாங்க. அப்ப அதை பத்தி ஒரு யூடியூப்லயோ யாரோ இணைய ஊடகத்திலேயே போய் ஒரு பெண்மணியிடம் பேட்டி கேட்கிறார். அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன? நாங்க எத்தனையோ அக்கா தங்கச்சி இருக்கிறோம், பொண்டாட்டியாவும் இருந்துட்டு போறோம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை விஜய் போன்றவர்கள் கண்டித்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு. அப்ப விஜய் அதை ஆதரிக்கிறாரு. அதுக்கு அதான் அர்த்தம். இப்ப நீங்க அதை ஆதரிக்கலன்னா அதை கண்டிச்சிருக்கணும்னாங்க. இப்ப நம்ம இதை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஏங்க, யாரோ பேசுறதுக்கு எப்படிங்க தாவேகா பொறுப்பு எடுக்கும்னு சொல்லுவீங்க. அந்த பெண்மணி யாரோ பேசியதற்கு
தாவேகா எப்படி பொறுப்பெடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ யாரோ பேசியதற்கு தாவேகா பொறுப்பெடுக்காது. ஏன்னா அவங்க தாவேகால உறுப்பினரானு உங்களுக்கு தெரியல, நீங்க கிளம்புவீங்க. அப்ப பொன்ராஜ் பேசியதற்கு திமுக எப்படி பொறுப்பெடுக்கணும்? தாவேகா துண்ட போட்டுட்டு ஒரு பத்திரிகையாளர் தோல்ல துண்ட போட்டு ஒரு தம்பி இழுக்கிறான். இழுத்து அவர் முன்னாடி நாக்கா துருத்திட்டு ஆடுறான். நீ கண்டிச்சியா அத? ஒரு அறிக்கை கொடுத்த நீ? ஒருத்தன் போலீஸ்காரன் கையை பிடிச்சு கடிச்சு வச்சான். இப்படிலாம் கடிக்க கூடாதுடா, பல்லு இருக்கிறது காவல்துறையினரை கடிக்கிறதுக்கு இல்லடா. பொங்கல் டயத்துல கரும்பு கடிக்கலாம், மற்ற டயத்துல கறியை கடிக்கலாம். கறியோ மீனோ சாப்பிடுங்க, கடிங்க, அதுக்கு தாண்டா பல்லு. காவல்துறையினர் கையை பிடிச்சி கடிக்கிறதுக்கு இல்லடா பல்லு அப்படின்னு என்ன செய்யணும்? பாடம் எடுத்துக்கணும் உன் தொண்டனுக்கு. எடுக்கல. எடுத்திருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. அப்ப பொதுவெளியில் பெண்கள் ஒரு தங்கை மனம் வருந்தி அவங்க திருப்பி அவங்க பேசின கருத்துக்கு மன்னிப்பும் கேட்டு வீடியோ வெளியிட்டாங்க. நான் கூட அந்த தங்கையை பாராட்டி என் முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தேன். இவர்களும் நம்பீட்டு பிள்ளைகள், சினிமா மீது இருக்கக்கூடிய மோகத்துல இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது போன்ற கருத்துக்களை இந்த தங்கைகள் பேசுவதாலேயே நாம அவங்களை ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி அவங்களை புறந்தள்ளி விடக்கூடாது. அவர்களை அரசியல் மயப்படுத்தணும். அவங்க கட்சியா தாவேகாவை ஆதரிக்கலாம், திமுக ஆதரிக்கலாம், அதிமுக ஆதரிக்கலாம், அது வேறு. ஆனால் இது போன்று பேசுவது சரியல்ல அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு யூடியூப்ல அவர் ஒரு நெறியாளர் பேட்டி இருந்தார். அந்த நெறியாளரையும் பாராட்டி அந்த குழந்தை, அது சிறுமி தான் அப்படிதான் சொல்லணும், அந்த சிறுமி பேசினதை அதுக்கப்புறம் அந்த சிறுமி மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்த போது இது போன்ற பிள்ளைகளையும் சேர்த்து சமுதாயத்துல என்ன செய்யணும்? அரசியல் மயப்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குன்னு நான் பேசியிருந்தேன். என் வீடியோலையும் பதிவு போட்டிருந்தேன், என்னுடைய முகநூலையும் போட்டிருந்தேன். ஆனா அந்த தங்கை பேசிய கருத்து எவ்வளவு சர்ச்சைக்குள்ளானது இல்லையா? காசு இருக்கு, நாங்க எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோன்னு ஒரு தங்கச்சி பேசுது, ஒரு சிறுமி. அடுத்த நாளே விஜயிடம் இருந்து என்ன வந்திருக்கணும் பதில்? என் மீது கொண்ட அன்பினால், என் மீது கொண்ட பாசத்தினால், அல்லது என் மீது பேரன்பு கொண்ட என்னுடைய ரசிகர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவது கண்ணிய குறைவானது. தாவேகாவிற்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, இருக்குதான்னு தெரியல. இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா இருக்குன்னு ஒரு அறிக்கை யாராவது கொடுத்தீங்க? அப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க இல்ல? பேசினாங்களா இல்லையா? எதை கண்டிச்சு நீங்க அறிக்கை கொடுத்தீங்க? அப்ப இது போன்ற இப்ப இந்த பேச்சுக்களை எப்படி வகைப்படுத்துவது? கண்ணியக்குறையான பேச்சுக்களை கண்டிக்கணும்லாங்க. அதை நீங்க கண்டிக்கல, அதை கண்டிக்கல. ஒருத்தர் அதை கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் கண்ணிய குறைவான வார்த்தைகள், கண்டனத்துக்குரிய வார்த்தைகள், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்ப ஒருவர் கண்டிக்கும் ஒருவர் பயன்படுத்திய வார்த்தையை கண்ணிய குறைவான வார்த்தை என்று கண்டிப்பதற்கு மிக வேகமாக டிஜிபி அலுவலகம் வந்த திரு விஜய் அவர்கள் உங்கள் சொந்த கட்சியை சேர்ந்த சகோதரிகள், பெண்கள், தங்கைகள் பேசுகின்ற பொழுது இதுபோல் பேசுவது தவறு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. அது சொல்ல மாட்டீங்க. அப்ப அவங்க எல்லாரையும் திட்டலாம். அஜித் குமார் அப்படி திட்டுவாங்க, ரஜினிகாந்த் அப்படி திட்டுவாங்க, சிவகார்த்திகேயனை திட்டுவாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி பேசுவாங்க உங்க ரசிகர்கள், ஃபேன்ஸ் இணையத்துல. அதுக்கு எதுக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? பொன்ராஜ் பேசுனதுக்கு திமுக பொறுப்பெடுக்கணும். கரூர்ல 41 பேர் மரணம் அடைந்ததற்கு ஒரு குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பையாவது விஜய் ஏற்பாரா? நான் ஏற்க மாட்டேன். எப்பா கரூருக்கு யார் லேட்டா போனா அதெல்லாம் கிடையாது. கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டா விஜய் அதுக்கும் திமுக தான் பொறுப்புன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் அவர் கட்சியில் நடக்கிற எல்லாத்துக்கும் திமுக தான் பொறுப்பு. காசு வாங்கிட்டு 25 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு டெய்லி ஒரு தாவேகா தொண்டர்கள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். அதை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? சாதியை சொல்லி என்ன கட்சி நிர்வாகி திட்டாருன்னு ஒரு சகோதரி தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் படுத்து கிடந்தாங்க. அதை கண்டிச்சீங்களா மிஸ்டர் விஜய்? ஒரு தலித் சகோதரி சாதியை சொல்லி தாவேகா நிர்வாகி தன்னை கொச்சைப்படுத்துகிறார், திட்டுகிறார்னு சொல்லி தற்கொலைக்கு முயன்று ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, போய் எட்டி பார்க்கல. ஒரு இளைஞன் கல்லூரி போறேன்னு சொல்லிட்டு உங்களை பாக்குற ஆர்வத்துல பின்னாடியே பைக்ல செத்தே போனான். இப்ப பைக்ல விழுந்து அவன் ஆஸ்பத்திரியில போய் நீ போய் பாத்தியா? அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் போய் பார்த்தாரு.
இப்ப அந்த பையன் இறந்த பிறகு அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்களா? அதுக்கும் அன்பில் மகேஷ் தான் போய் ஆறுதல் சொன்னாரு. இப்ப அதையும் திமுக சதின்னு சொல்ல போறீங்களா? ஏன்னா எல்லாத்தையும் திமுக கணக்குல நீங்க என்னடா இது? ஒரு அறிவு, குறைந்தபட்ச அறிவு என்ன? என்ன இதுக்கு நீங்க எலெக்ஷன்ல போட்டிடுறீங்கன்னு கேக்குறேன். இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு கூட தெளிவா தெரியுது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் வந்துடுச்சுன்னா எல்லாமே அவங்கதான். நீங்க ஒரு கூட்டம் நடத்தணும்னா அனுமதி தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல். இன்னமும் துண்டுச்சீட்டுல எழுதி கொடுத்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்களா? இவங்க அனுமதி கேட்டாங்களா? அவங்க கொடுக்கலையா? அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பை அவங்க தெளிவா சொல்றாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி என்னன்னு, இந்த மாதிரிங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னா இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட அனுமதி கேட்கணும், 48 மணி நேரம் டைம்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு சுவைதான் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாங்க அதையே பார்த்து கொடுத்துருவோம்னு. திருப்பியும் வழக்கம் போல கிளம்பி எங்கேயாவது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையில எழுதி கொடுக்கறது. அவங்க அனுமதி கொடுக்கலன்னு உடனே சரி அப்பவாது உனக்கு துணிச்சல், திராணி, தில்லு, சோத்துல துளியோண்டு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தால் அந்த ரோஷம் என்ன வந்திருக்கும்? தேர்தல் ஆணையமே அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்பவும் திமுக அரசே காவல்துறைன்னு சொன்னா நான் என்னத்த சொல்றது? இதுவும் திமுக தானே? எது? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அதுக்கும் திமுக தான். என்ன எலவுடா இது? கட்சியா நடத்துறீங்க நீங்க. ஏதாவது குறைந்தபட்ச அறிவு இருக்குதா நான் கேட்கிறேன். சரி, தமிழ்நாட்டுல எப்போ வாக்குப்பதிவு? ஏப்ரல் 23. புதுச்சேரியில அதுக்கு முன்னாடியே வாக்குப்பதிவு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் ஏப்ரல் 9ஆம் தேதி, இன்னைக்கு இது என்ன தேதி? அப்ப இன்னும் மிகச்சில நாட்கள், சொற்ப நாட்கள் தான் இருக்குது. எங்க? புதுச்சேரி. நீங்க போங்களேன், புதுச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க. நீங்க எங்க பிரச்சாரம் பண்ணணும் நான் சொல்லக்கூடாது, அது உங்க உரிமை, அதை விட்டுருங்க. ஏன்னா புதுச்சேரி பாஜக. அப்ப அங்க வாயே திறக்கிறது இல்ல. இப்ப அங்க போய் ஒருவேளை காவல்துறை அனுமதி மதிச்சுன்னு வைங்க, அங்க தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை சொன்னாலும் அது பாஜக சொன்ன மாதிரி. மாநில காவல்துறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மாநில காவல்துறை அங்க யார்தான்? யூனியன் பிரதேசம். அகைன் யாருக்கு கீழே வந்துடும். அப்ப எப்படி போனாலும் முட்டுச்சத்துக்குள்ள போய் மாட்டோம். மோடி, அமித்ஷாவும் குத்து குத்துன்னு குத்துவாங்க. எதுக்கு வம்பு? நம்ம இங்கே இருந்து ஸ்டாலின்ட்டே வம்புழுப்போம். என்ன நல்லா அழிப்பீங்களா? சின்ன ஒரு அளவு வேண்டாம். எவ்ரிதிங் ஹாஸ் எ லிமிட். இவர்கள் மேலே நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியில புதுசா சேர்த்திருக்கக்கூடிய சில பேச்சாளர்களுடைய பழைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப அதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பெடுப்பீங்களா? அவங்க வேற வேற கட்சியில இருக்கும்போது வேற வேற தலைவர்களை, தலைவியை எப்படி எல்லாம் அசிங்கமா பேசியிருக்காங்க, ஆபாசமா பேசியிருக்காங்கன்னா வீடியோ எல்லாம் யூடியூப்ல அப்படியே இருக்குது. எடுத்து போட்டு உங்கள் கட்சியை சேர்ந்தவன்னு சொன்னா இப்ப நீங்க பொறுப்பெடுத்துப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அவர் அந்த கட்சியில இருக்கும்போது பேசுனதுங்க, இதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பெடுத்துக்க முடியும்னு தெளிவா பேசுவீங்கல்ல. இப்ப உங்க கட்சியில சிலர் புதுசா சேர்ந்திருக்காங்களே பேச்சாளர்கள், அவங்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமா? அப்ப அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது இல்ல? முடியாது தானே? அதே மாதிரி பொன்ராஜுக்கு எப்படி திமுக பொறுப்பெடுத்துக்கும்? சொல்றது கொஞ்சம் நாகரிகமா பேசு, நாகரிகத்தோட கண்ணியத்தோட நடந்துக்குங்க அரசியல். அந்த பகுதியில திடீர் அவர் பிரச்சாரம் செய்யறதுக்கு சென்னையில ஒரு இடத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க. அங்க திடீர்னு போய் பேரிகார்டை வச்சு மறைச்சிட்டாங்க. அந்த பகுதியை சேர்ந்த வணிகர் சொல்றாரு, எங்க அடிக்கடி இந்த பகுதியில இந்த இதுல குழி விழுத்துருது, சாயில் லூஸ் ஆயில். இப்ப நீங்க எங்க ஏரியால சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வளசரவாக்கம் பகுதியில ஒரு பெரிய டிரைனேஜ் இது இருக்கு. அங்க கீழே லூஸ் ஆயில், ஒவ்வொரு முறையும் லூஸ் ஆகி உள்ள இறங்கும். என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க பொறியாளர்கள். திருப்பி அதுக்கப்புறம் பார்த்து அதை பெருசா லாக் பண்ணி பெரிய அளவுல தோண்டி பொறியாளர்கள்லாம் எங்க சிக்கல்னு பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த சிக்கல் வருது ஏதோ ஒரு இடத்துல, அதை அப்புறம் கண்டறிந்து அப்புறம் அதை சரி பண்றாங்க. இப்ப அதேதான் அங்க அந்த வணிகர் சொல்றாரு, சார் அடிக்கடி இந்த சிக்கல் இங்க இருக்குது. அப்புறம் அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவர் ஒரு டிரைனேஜ் லாக் ஆயிடுச்சு அல்லது டிரைனேஜ் சிக்கல்னா அதை சுத்தி எதையா வச்சு, நீங்க நார்மலா சென்னை வாசிகளுக்கு தெரியுங்க, அந்த டிரைனேஜ் மூடி இருக்குல்ல, டிரைனேஜ் மூடி என்ன செய்வாங்க, மாத்தி அதுல சிமெண்ட் பூசுவாங்களா, சுத்தி சிமெண்ட் பூசி சுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சின்ன அடைப்பு வச்சிருப்பாங்க. ஏன்? அது மேல எவனும் கொண்டு போய் வண்டி ஏற்றிடக்கூடாது, அதுக்கு 1000 வரைக்கும்.
சரி, இதை செய்யல, ஒருவேளை அங்கேயே மீட்டிங் நடக்கு, எவனோ தவறி விழுந்து அதுக்குள்ள ஏதோ ஆகி போச்சுன்னு வைங்க, அப்பவும் இதை யார திட்டுவான்? திமுகவே. இவனுக்கு வைத்த வழியா, அதுக்கு திமுக தான் காரணம். இவனுக்கு தூக்கம் வரலையா, அதுக்கும் திமுக தான் காரணம். இவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சதா, அதுக்கும் திமுக தான் காரணம். தலைவலி காய்ச்சலா, அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஆமா, உச்சபட்சமா அடிச்சானுங்க பாருங்க. அவர் மனைவி அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறதா சொல்லி விவாகரத்து கேட்கிறாங்க. சரியா? அதுக்கும் திமுக தான் காரணம். இணையத்துல எழுதுனாங்களா இல்லையா? தாவேகா அவங்க வீட்டுல நடக்கிற புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு திமுக தான் காரணம். என்ன சொல்றது? இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே, வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு, இது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு கொஞ்சம் நாகரிகத்தோடு என்ன செய்யுங்க, அரசியல் செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு. நீங்க உணர்ச்சி வயப்பட்டு அப்படியே இதுல இந்த ஒரு வாட்டி அவருக்கு போடலாம், இந்த ஒரு வாட்டி மாற்றம் மொத்தமும் மாறிப்போம், தலைகீழ். அப்படித்தான் இந்தியால ஒரே ஒரு வாட்டி, எனக்கு ஒரு 5 ஆண்டு மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் மோடி வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பதவியையும் வாங்க முடியல. அதோட இந்தியா போச்சு, நாசமா போச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நாசமா போச்சு, பொருளாதாரம் நாசமா போச்சு, இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு போச்சு, எல்லாம் அதோட இந்தியாவினுடைய எல்லா வளர்ச்சியும் நாசமா போச்சு. அப்ப அப்படித்தான். அதனால ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணிடாதீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இத்தனை திட்டங்களை போட்ட பிறகும் ஒரு கட்சியை நான் ஆதரிக்க மாட்டேன் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, அது உங்க சோத்துல நீங்களே விஷத்தை வச்சுக்கிறதுக்கு சமம். நின்னு நிதானமா யோசிச்சு பாருங்க, இந்த திட்டம்லாம் உண்மையா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா, யோசிச்சு பார்த்து. கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமான பேருந்துகள் போகிறது, கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, எத்தனை முதல்வர் படைப்பகங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு மருத்துவமனைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு நூலகங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் பார்த்து ஓகே, இன்னும் பல திட்டங்கள் அப்படியே ப்ராசஸ்ல இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகணும்னா மீண்டும் இந்த அரசு வந்தாதான் முடியுங்கிறத தெளிவோடு புரிதலோடு இந்த கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உதயசூரியன், கை, கதிர் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம், பானை உள்ளிட்ட ஏணி, மற்றவங்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி மதிமுக தீப்பெட்டியில கடந்த வாட்டி போட்டிட்டாங்க, இந்த வாட்டி என்னன்னு பார்க்கணும். ஒரு தொகுதியில அவங்க தனிச்சின்னத்துல போட்டிடுறாங்க. மதிமுகவிற்கு அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில இந்த மாதிரி திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய சின்னத்தில் வாக்களித்து நீங்க என்ன செய்யணும், வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.